அன்பான உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அண்டாலியாவில் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம்னு பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். ஆமாம், நாங்கள் இப்போ அண்டாலியாவில் லாரா பீச் கிட்டே நிற்கிறோம். லாரா பீச் கிட்டே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சாண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஒரு எக்ஸிபிஷன் பார்க்க போகிறோம். அது டிக்கெட் எடுத்து தான் போகணும். ஆனால் அதுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் அது வர்த்தா இல்லையாண்டு. சாண்டால் செய்யப்படிய இந்த உருவங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் நாங்கள் பகல் டைம் போனனால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், நான் காட்டுறேன். நான் தொப்பியெல்லாம் போட்டிருந்தேன்னா இதுக்கு போகிறேன்னா காலமாக இல்லாட்டி பின்னேரம் போகிறது தான் ரொம்பவே நல்லது. 2006 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அட்வென்ச்சர் தீமானது ஒவ்வொரு இயரும் இந்த தீமை மாற்றுறாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அட்வென்ச்சர் தான். இது குளோபல் டிசைன் ஆர்ட்ஸால் ஆர்கனைஸ் பண்ணப்படுது. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா காலமாக அல்லது பின்னேரம் போகிறது நல்ல. ஏன்னு பார்த்திங்கன்னா பகல் நேரம் ரொம்பவே வெயிலாக இருக்கும். அதே நேரம் இது 10,000 ஸ்கொயர் மீட்டர்ஸில் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பிகஸ்ட் சாண்ட் ஈவெண்ட் இன் த வேர்ல்டு. அதே நேரம் இது கிட்டத்தட்ட 100 பீசஸ் ஆஃப் ஆர்ட் இங்கே செய்கிறாங்க. அதுக்கு 10,000 டன் சாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அழகான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே போர் அடிக்குது. ஏன்னா இதில் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஆர்ட்டுகளை ரசிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கலையை ரசிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சாண்ட்லேயே ஒரு ஸ்பேஸில் நாங்கள் எப்படி ராக்கெட் இருக்கும், எப்படி ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க, அதை ஒரு சாண்டில் பார்க்குற நேரம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தாலும் இது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே போர் அடிக்க தொடங்குது. பாருங்கள், நாங்களும் தொப்பியெல்லாம் போட்டு இந்த சாண்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறத விட டக்குன்னு பார்த்து முடிச்ச மட்டும் தான் சொல்லலாம். அதே நேரம் டர்க்கி ஜனாதிபதியோட சிலையை இவங்க சாண்டில் செஞ்சுருக்கதை நீங்கள் பார்க்கலாம். சின்ன ஷுவனியர் ஷாப், சின்ன கிட்ஸ் பிளேயிங் ஏரியா, சின்ன ஒரு ரீஃப்ரெஷிங் ஒரு ஷாப், இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்குது. அழகான சின்ன சின்ன கேட்ரஸ் செடிகளை இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ யூடியூப் சேனலை ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.